ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சிடுங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி போட்டுக்கோங்க. நெத்திலி மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக தான் வைக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பயும் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றணும். நெக்ஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம் போட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. புளி ஊற வச்சாச்சு. புளி நல்லா ஊறிடுச்சு. அதை ஒரு 3 வாட்டி நல்லா கரைச்சி நல்லா 3 வாட்டி வடிகட்டிக்கலாம். இந்த கரைச்ச புளி தண்ணியிலேயே குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தாங்க, ஒரு 4 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்புல ஊற்றிட்டு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருங்க மேலே. குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி மீனை போட்டுடலாம். மீனை சேர்த்த பிறகு ரொம்ப கிளறக்கூடாதுங்க. மீன் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷமே போதும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை பூண்டு 1-2 தட்டி போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை எடுக்க மறந்துட்டேங்க. இந்த கருவேப்பிலெல்லாம் போடுறத மட்டும் எடுக்க மறந்துட்டேன், சாரி. அவ்வளோதாங்க, நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, பட் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் அங்கே தானே இருக்குது. கொஞ்சம் பண்ணால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே. எங்களுக்கும் வீடியோ போட